ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 63% அதிகரித்திருப்பது சமீபத்தில் ஆய்வில் தெரியவந்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த சென்ட்ரம் இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச் என்ற நிதி சேவை நிறுவனம் மக்களின் வருமானம் தொடர்பாக ஆய்வு ஒன்றை நடத்தியது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 63% அதிகரித்துள்ளது. நமது நாட்டில் இப்போது 31,800 பேர் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய்க்கும் மேல் வருமானம் ஈட்டுகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் மொத்தம் 38 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளனர். ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல் 58,200 பேர் சம்பாதிக்கின்றனர். இது கடந்த 5 ஆண்டுகளை விட 49% அதிகம். இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 40 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாட்டில் 10 கோடி பேர் ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கின்றனர் என்றும் இது கடந்த 5 ஆண்டுகளை விட 25% அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதே வேகத்தில் நாட்டு மக்களின் தனிநபர் வருமானம் அதிகரித்தால் வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் பணக்காரர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரிக்கும் என்பது அந்த ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. மோடி ஆட்சியில் ஓரிரு தொழிலதிபர்கள் மட்டுமே முன்னேறி உள்ளனர் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் ஓரிரு தொழிலதிபர்கள் அல்ல, புதிதாக பல கோடீஸ்வரர்கள் உருவாகி வருவது தெரியவந்துள்ளது. இதன் மூலம் மோடி ஆட்சி 2 தொழிலதிபர்களுக்கான ஆட்சி என்ற எதிர்க்கட்சியினரின் விமர்சனம் பொய்யாகிவிட்டது என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர்.